கோவை குளோபல் பாத்வஸ் பள்ளியில் ரூபாய் 13 கோடி மதிப்பீட்டில் ஃபிளீன் விளையாட்டரங்கம் திறக்கம். கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் இயங்கும் குளோபல் பாத்வஸ் பள்ளியில் ஃபிளீன் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 13 கோடி நிதியில் 2 ஏக்கர் நிலத்தில் 28,000 சதுரடியில் கட்டப்பட்டுள்ள நவீன ஃபிளீன் விளையாட்டரங்கம் திங்கள் அன்று திறக்கப்பட்டது. இந்த அரங்கை நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற இந்திய கூடைப்பந்து மகளிர் அணியின் முன்னாள் தலைவர் அனிதா பால்துரை கௌரவ விருந்தினராக கலந்து கொண்ட 5 முறை தேசிய கூடைப்பந்து சாம்பியன் பட்டம் வென்ற சுக்னேஸ்வர் ஃபிளீன் அறக்கட்டளை பிரதிநிதி டீம் ஏக்கின் குளோபல் பாத்வஸ் பள்ளியின் நிர்வாக அரங்காவலர் கமலா ஷாகா, பள்ளி முதல்வர் லதா, பள்ளியின் ஆலோசகர் மற்றும் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் வானவராயர் மற்றும் பலர் முன்னிலையில் துவக்கி வைத்தார். இந்த நவீன விளையாட்டு அரங்கத்தில் உலக தரம் கொண்ட கூடைப்பந்து உள் அரங்கம், ஓடுதளம், ஜிம்னாசியம், டேபிள் டென்னிஸ் விளையாட்டு அமைப்பு, சதுரங்கம் விளையாட்டு பகுதி, உடைமாற்றும் அறை, சிற்றுண்டி வளாகம், முதலுதவி அறை ஆகியவை உள்ளன. சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த முதல் தலைமுறை கல்வி கற்கும் குழந்தைகளுக்கும் சிறந்த கல்வியை வழங்க வேண்டும் என்ற நோக்குடன் குளோபல் பாத்வஸ் பள்ளி 2009 வில்லேஜ் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் என்னும் அமைப்பு மூலம் கனடா நாட்டை சேர்ந்த தெரசா மெர்கிஸ் என்பவரால் நிறுவப்பட்டது. இதற்கு அந்நாடு கல்வியாளர்கள் பார்பரா ஜெய்பாட்டிஸ் மற்றும் பார்பரா பிரேந்த் ஆதரவளித்துள்ளனர். இந்த பள்ளியின் நோக்கம் பற்றி அறிந்த ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த வழக்கறிஞரும் கல்வி சமூக முன்னேற்றத்திற்கு நிதியை திரளாக கொடுக்கும் குணம் படைத்த டாக்டர் வின்சென்ட் ஜான் ஆடம்ஸ் ஃபிளீன் என்பவர் இந்த பள்ளிக்கு பெருமளவில் நிதியுதவி செய்துள்ளார். அவர் தனது அறக்கட்டளை மூலம் பள்ளியில் சிறந்த விளையாட்டு அரங்க வளாகம் உருவாக தேவையான நிதியை வழங்க விருப்பம் தெரிவித்திருந்தார். அவர் மறைந்த பின்னரும் அவரின் அறக்கட்டளை ரூபாய் 13 கோடி நிதியை பள்ளிக்கு அவர் விருப்பம் போல வழங்கியது. எனவே இந்த வளாகத்திற்கு அவரின் நினைவாக ஃபிளீன் விளையாட்டு அரங்கம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக அனிதா பால்துரை பேசுகையில், கல்விக்கும் விளையாட்டிற்கும் உரிய அங்கீகாரம் அளிக்கும் பள்ளிக்கூடத்தில் இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு அரங்கத்தை துவக்கி வைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி என்றார். நிச்சயமாக இந்த விளையாட்டு வளாகத்தில் திறமையான விளையாட்டு வீரர்கள் உருவாகி பள்ளிக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தனது வாழ்க்கையை பற்றி பள்ளியின் மாணவ மாணவிகளிடம் பகிர்ந்து கொண்ட போது அவர் 8 ஆண்டுகளாக இந்திய மகளிர் கூடைப்பந்து அணியின் கேப்டனாக தான் இருந்ததையும், அந்த இடத்தை அடைய வாழ்க்கையில் நிறைய சவால்களை கடந்ததுதான் அந்த அங்கீகாரத்தை பெற்றதாக கூறினார். இதற்கு தனது தந்தை வழங்கிய சுதந்திரத்தையும் நம்பிக்கையும் முக்கிய காரணங்களாக அவர் குறிப்பிட்டார். விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டும் என்ற தன்னுடைய கனவில் 1 முறை அல்ல 3 முறை மிக பெரும் காயங்களும் ஏற்பட்டுள்ளது என்று கூறிய அவர், ஒவ்வொரு முறையும் தனது தந்தை கொடுத்த